அன்பும் கண்மணியும் நல்லா நனைஞ்சிடுறாங்க. அந்த மழையிலேயே ரொமான்ஸை 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலே கரண்ட்டு ஆஃப் ஆகிடுது. அதனால கண்மணி என்ன பண்ணுறாங்க, மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்க்குற நம்ம அன்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே பார்த்துட்டு கண்மணியை தன்னையே மறந்துடுறாரு. அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் கண்மணி தேவதை மாதிரி இருக்காங்க. அப்படியே தன்னையும் மறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க. என்னங்க என்னையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னோடனே, உண்மையிலேயே கண்மணி இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நீ தேவதை மாதிரி இருக்க, அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு, போங்கங்க இப்படி வெக்கப்பட வைக்காதீங்க அப்படின்றாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன் கண்மணி, உண்மையிலேயே நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, எல்லா வார்த்தையும் சொல்கிறாரு. அந்த 3 வார்த்தையை மட்டும் சொல்லிட்டாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிற கண்மணி, என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே, ஒன்றில் பார்க்கலாம், நீங்கள் அந்த விஷயத்தை எப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் மறுபடியும் யோசிக்க. என்ன கண்மணி மறுபடியும் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா, கரண்ட் வராமல் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்படியே அன்பு கண்மணி பார்க்க, கண்மணி அன்பு பார்க்க ஒரே ரொமான்ஸாக 2 பேரும் எப்பவும் போல் பார்த்துக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் கரண்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா, நல்லா அழிஞ்சிட்டிங்களா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக நிற்கிறத பார்த்துட்டு வெண்ணாவால் தாங்கிக்க முடியல. என்ன இவங்க 2 பேரும் இப்படி மழை நனைஞ்சபடி ரொமான்ஸாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆஃபீஸில் இருந்த வரைக்கும் அன்பு நம்ம என்னெல்லாம் யோசனை பண்ணோம், வீட்டுக்கு வந்தோன்னா கண்மணி கூட அன்பு என்னால் பார்க்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே கண்மணி கண்மணி என்னாச்சுடி அப்படி சொல்லிட்டு கிட்ட வராங்க. உடனே அன்பு பார்த்துட்டு அப்படியே அன்பு வெள்ளாவை பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. இந்த வெள்ளாக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே தீரணும், கண்மணியை என் கூட இருக்கவே விட மாட்டேங்கிறா, ஏதாவது சொல்லி கூட்டின்னு போகணும்னு நினைக்கிறா, இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து ஒரு முடிவு பண்ணுறாரு. பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு, பாட்டி இவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் என்னப்பா விஷயம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கலாமா, அங்கே ஆளே இல்லை பாட்டி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கேயே நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன்ல, அதனால் அந்த கேட்ரிங் பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை, அங்கே வேறு நிறைய அனுப்ப வேண்டியது இருக்குது, நம்ம கேட்ரிங் விஷயமா அங்கே நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய வேலை இருக்குது, என்னாலையும் இங்கே விட்டுட்டு போக முடியல, ஏன்னா முக்கியமான ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதனால் அந்த வேலையை ரொம்ப நம்பகமான ஒருத்தர்கிட்ட தான் கொடுக்கணும், ஆனால் நம்மளுக்கு நம்பிக்கையான ஒருத்தர் யார் இருக்கா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறேன். என்னப்பா நீ இப்படி பேசுகிறேன், நம்ம வெண்ணிலா இல்லை, ஐயோ ஆமாம் இல்லை பாட்டி, வெண்ணிலா இருக்கால, நான் அதை பற்றி யோசிக்கல பாருங்கள், அவளோட நம்பிக்கை நம்மளுக்கு யார் இருக்குது, கரெக்டு தான் பாட்டி, சரி வெண்ணிலா வேணா நீங்கள் அவங்க அமுச்சு வச்சுருங்களா அப்படின்றாங்க. வெண்ணிலாவையா, சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இல்லை பாட்டி உண்மையிலே அங்கே ஒன்றும் வெண்ணிலா போகணும், இல்லை நான் போகணும், நீங்களே பார்த்தீங்கல்ல நிறைய ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இப்போ இங்கேருந்து நான் கிளம்ப முடியாதுல்ல, அதனால் வெண்ணிலாவை கொஞ்சம் நாளைக்கு அங்கே அமுச்சு வைக்கலாம் பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரிப்பா நான் பேசுகிறேன் வெண்ணிலா கிட்ட அப்படின்றாங்க. ஓகே பாட்டி, எல்லாம் நீங்கள் எடுத்த முடிவு தான் பாட்டி, நான் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பில்டப் பண்ணிட்டு போயிடுறாரு அன்பு. இங்கே வெண்ணிலா கூப்பிட்டு பாட்டி சொல்கிறாங்க, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. ஏமா அப்படி சொல்கிற, இப்போ தான் அன்பு உன் மேலே நம்பிக்கையாக இருக்கான், இந்த டைமில் இந்த விஷயத்தை நீ யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நீ கொஞ்சம் நாளைக்கு அங்கே போனாதான் அன்பு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாகிடும், இப்போ பாரு இது வரைக்கும் அவன் உன்னை நம்பினதே இல்லை, எது சொன்னாலும் வெண்ணா வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான், ஆனால் இப்போ அவனே சொல்கிறான், அதுதான் பாட்டி எனக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா யோசிக்கிறாங்க. உடனே அன்பு கிட்ட போய், என்ன அன்பு இங்கேருந்து துரத்துறதுக்கு நிறைய பிளான்லாம் பண்ணுறீங்க போல் இருக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு, நான் ஒன்றும் பிளான் பண்ணல, எனக்கு தெரியும் அன்பு எல்லாமே, என்னை எப்படியாவது இந்த இடத்த விட்டு துரத்தணும், என்னை ஃபேஸ் பண்ண முடியல உங்களால், அதனால் இங்கேருந்து கொஞ்ச நாள் என்னை அனுப்பலான்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தானே பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பார் உண்மையிலேயே அங்கே ஆள் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு தான் போக சொன்னேன், சும்மா உன் விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்காது அப்படின்றாங்க. என்ன அன்பு, நான் உங்கள் கூடவே இருக்க தான் விரும்புகிறேன், எப்போவுமே உங்கள் கூட உங்கள் சுவாச காற்று பக்கத்துலேயே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, பக்கத்தில் கூட வராத, டிஸ்டன்ஸ் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு என்ன அன்பு என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கான்னொன்னே கண்மணி வந்துடுறாங்க. கண்மணி என்னடி என்ன திடீர்னு சீக்கிரம் வந்துட்ட, ஒன்றும் இல்லடி அப்படின்றாங்க. சரி வாங்க அன்பு, உங்களுக்கு சூடாக டிஃபன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வா கண்மணி போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு வெள்ளாக்கு செம்ம டென்ஷனாக, இன்னும் எத்தனை நாள் இந்த நடிப்பு நடிக்கிறீங்க, நானும் பார்க்குறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அன்பு, நான் மட்டும் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன், பாட்டி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், உங்களை விட்டு போகிற வாய்ப்பை நான் ஏற்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இவ ஒழியவே மாட்டான்னு டென்ஷனாக